மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ரமாக இருப்பதால் சனியால் இருந்து வந்த வீண் செலவுகளும் பிரச்சனைகளும் ஓரளவு குறைந்து காணப்பட்டாலும் 6 மற்றும் 8ஆம் வீட்டில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்க போவதால் சற்றே பிரச்சனையான மாதமாக செப்டம்பர் இருக்கின்றது. சூரியன் 6ல் வலுவாக இருப்பதால் தந்தை, மேலதிகாரி அல்லது அரசாங்கம் சார்ந்த நபர்களிடம் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த நிலை, அதாவது தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்தவர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனை மாதத்தின் 2வது பகுதியிலிருந்து சீராகும். மாதத்தின் நடுப்பகுதியிலேயே, அதாவது 15 தேதியிலேயே சூரியன் உங்களுடைய 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு வருகின்றார். அதனால் 15 தேதிக்கு பிறகு இவர்களால், அதாவது தந்தை, அரசு, மேலதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் போன்ற விஷயங்களும் கண்டிப்பாக குறைந்து சீராகும் என்றே நான் கூறுவேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, மாதத்தின் நடுப்பகுதியில் புதன் 6ஆம் வீட்டில் இருக்க போவதால் தாயுடனோ வாழ்க்கை துணையுடனோ பிரச்சனைகள் எழலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள். புதன் பேச்சை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் பேசும் பேச்சில் பொறுமையும் நிதானமும் தேவை. பேசிய பேச்சால் பல பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களை தப்பாக புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 20ஆம் தேதி வரை நீச்சமாக இருக்கின்றார். அதனால் ஒருவேளை நீங்கள் கலைத்துறை, ஃபேஷன் போன்ற வேலைகளில் இருந்தீர்களே ஆனால் 20 தேதி வரை பிரச்சனையான ஒரு சூழல் எழலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும், பிரச்சனைகள் 6, 8 ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தாலும் ராசிநாதன் குரு வலுவாக இருக்கின்றார். செவ்வாயும் நல்ல நிலையில் தான் இருக்கின்றார். இதுக்கு மேலதான் அவர் நீச்சம் என்னும் நிலையில் இருக்கிறார். அது அக்டோபர் மாதம். ஓகே. ஸோ செவ்வாய் நல்ல வலுவாகவே இருக்கின்றார். அதனால் பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆத்ம பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ராகு கேதுவால் புதிய பிரச்சனைகள் வந்துவிட போவதில்லை. ஏற்கனவே நீங்கள் உணர்ந்த பிரச்சனை தான். ராகுவால் தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்படும், தேவையற்ற ஒரு பயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு மெடிடேஷன், யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு பயிற்சி போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்கள். தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற மனசஞ்சலங்களையும் கண்டிப்பாக குறைக்க முடியும். சரிங்களா? என்ன இருந்தாலும் ராசிநாதன் 3ல் நல்ல வலுவாக இருக்கின்றார். அதனால் வருகின்ற பிரச்சனைகளை உங்களால் கண்டிப்பாக ஹேண்டில் செய்ய முடியும். மாதத்தின் இறுதி பகுதியில் பிரச்சனை என்ற நிலை மாறி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக நிலவும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.